மகளிரா? மகளிர் தான் இந்த நாட்டை ஆள போகிறாங்களே, அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்களே. விஜயை ஒரு பொருட்டை எடுத்துக்க வேண்டாம். அவர் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணுகிற தகுதியை இழந்து விட்டார். மகளிர் ஒரு காய் வியாபாரத்தை கோழி கூட 3 மணிக்கு பஸ்ஸில் போகிறாங்க, ஃப்ரீயாக கொண்டு வராங்க, சந்தை முடிச்சு வராங்க, அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நடிகர் தான் கேள்விப்பட்டிருக்கோமே, அது பார்த்தா எல்லாம் சின்னஞ்சிறுசுலேருந்து பொடிசு எல்லாம் அதாவது ஒன்று பேசுகிறத கேட்டாவே காது கூசுது. அது இப்போ வர்றவங்களை பற்றி நம்மளுக்கு தேவையே கிடையாது. 8000 கூப்பிட்டு அதான் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் என்ன வாங்கலாங்கிறது தயாராகிட்டு இருக்காங்க மக்கள். எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, பக்கத்து வீட்டில் என்ன இருக்குங்கிறத இப்போவே அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணி தயாராகிட்டாங்க. எந்த கடைக்கு அரசாங்கம் நியமிக்குதுங்கிறது அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி வேளாண்பாளையத்தை எடுத்திங்கன்னா புகழூர் தாலுக்காவில் எங்கே பார்த்தாலும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி போய் பாருங்கள், இன்னொரு 10 நாளுக்கு முடிச்சு பாருங்கள். வேளாண்பாளையத்தில் அங்கே பைபாஸில் ஆரம்பிச்சிங்கன்னா கந்தாம்பாளையம் வரைக்கும் 2 பக்கம் லைட்டுங்க. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிங்க. வேட்பாளர் PR இளங்கோ, மஞ்சனூர்காரருங்க. நான் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிங்க, கரூர் மாவட்டம். வேட்பாளர் மஞ்சனூர் PR இளங்கோ அவர்கள். கரூர் மாவட்டம் அரவாக்குறிச்சி தொகுதி. இந்த வேட்பாளராக மஞ்சனூர் PR இளங்கோ அவர்கள் இந்த அரவாக்குறிச்சி தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாங்க. வார்டு வாரியாக எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் ரோடு வசதி நாங்கள் கேட்ட அனைத்துமே செய்து கொடுத்துருக்காங்க. தெருவிளக்குலேருந்து எல்லாமே, லைப்ரரி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் போலூர் நகராட்சி பொறுத்தளவுக்கு அனைத்து தார் சாலை, சிமெண்ட் சாலை, கழிவுநீர் வசதி பயன்பாட்டில் இருக்குது. அனைத்துமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைவே ரேஞ்சில் போட்டு கொடுத்துருப்பாங்க. டிச்சு கட்டாமல் சும்மா மண்ணில் பறித்து போட்டு வச்சுருந்தது, டிச்சு கட்டி கொடுத்தாரு. அவங்க பகுதியில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த நபர்களே நேரில் MLAவோட பேசலாம். சில பேர் பதவி விட்டால் அவர்களுடைய குணங்கள் மாறிடும். இவர்கிட்ட பணிவு தான் அதிகம் இருக்கும். நகராட்சியை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வார சந்தை, கலைஞர் வார சந்தையை பண்ணி கொடுத்துருக்காங்க. அறிவுசார் மையம் இன்றைக்கி 2 கோடி ரூபா மதிப்பீட்டில் இந்த பகுதியில் அறிவுசார் மையம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தார் சாலையாக இருக்கட்டும், கழிவுநீர் வசதியாக இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைகளுமே இங்கே இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே தன்னிறைவு பெற்ற ஒரு தொகுதியாக தான் நான் இந்த அரவாக்குறிச்சி தொகுதியை பார்க்குறேங்க. கண்டிப்பாக சொன்னதை செய்வாங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் 2000 ரூபா ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆனால் தான் 2000 ரூபா கிடைக்குன்னு மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. கண்டிப்பாக இந்த உரிமை தொகை திட்டமும் OAP காசை பொறுத்த வரைக்கும் 1200 ரூபாய்ங்கிறது 2000 ரூபாய் உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் முதியோர்கள்ட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த 8000 ரூபா கூப்பனும் கண்டிப்பாக செயல்படுத்துவார் மக்கள் நம்புகிறாங்க. அது அருமையாக மக்களை சென்று. வேட்பாளர் PR இளங்கோ அவர்கள் எங்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் மக்களோடு மக்களாக இணைந்து நாங்கள் கேட்குற அனைத்தையும் செய்து கொடுத்துருக்குறார். யார் போனாலும் அவங்கள என்ன ஏதுன்னு கேட்டு அனுசரித்து அவங்களோட தேவைகளை உடனே அப்போவே செய்து கொடுக்குற வேட்பாளராகத்தான் இருக்கிறார். மக்கள் அடிமட்ட மக்களுக்கு நல்ல சமுதாய கூடம், தெருவிளக்கு, டிச்சு, தார் சாலை, ஒரு பெரிய காரியம் மற்றது முடியிடினா அவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, மருத்துவத்துக்கு, இந்த மாதிரியெல்லாம் நல்ல PR இளங்கோ நல்லா செய்கிறாருங்க. மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் நின்னது மீண்டும் இதை வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மக்கள். சாதனைகள் தான் காரணங்க. இந்த 5 வருஷத்தில் செய்த சாதனைகள் அளவிட முடியாது. இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், இலவச பஸ் பயணம், அது அனைத்துமே பெரிய சாதனைங்க. ஹரிசார் மையம்னா படித்தவங்களாம் அங்கேருந்து வேலை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நிறைய போயிருக்காங்க, ஒரு 4-5 பேர் வேலையை வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. சந்தை நல்ல அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ லேடிஸ்க்கெலாம் நல்ல ஒரு வாய்ப்பானது தாங்க. ஏன்னா அவங்களும் செலவே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த காசு கிடைக்கிறது பெருசு. அனைத்து பகுதியிலுமே மக்கள் கேட்ட கோரிக்கைகள் அனைத்துமே அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. சமுதாய கூடம், நாடக மேடை, அந்த சொன்ன பணிகளில் அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. நாங்களும் சந்தோஷமாக தான் நினைக்கிறாங்க. 8000 ரூபாய் ஏதோ வீட்டு தேவைகளுக்கான பொருட்கள் ஏதோ ஒன்று எங்களுக்கு தேவை. அதனால் அது சந்தோஷமான விஷயம். இந்த 2000 ரூபா கொடுக்கறது இன்னும் அதிகப்படியான
பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நடிகர் தான் கேள்விப்பட்டிருக்கோமே, அது பார்த்தா எல்லாம் சின்னஞ்சிறுசுலேருந்து பொடிசு எல்லாம் அதாவது ஒன்று பேசுகிறத கேட்டாவே காது கூசுது. அது இப்போ வர்றவங்களை பற்றி நம்மளுக்கு தேவையே கிடையாது. விடியல் பயணத்தை பொறுத்தளவுக்கு பாமர மக்கள், அதாவது தினக்கூலிக்கு போகிறவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டுருக்குங்க. மாதானா அவங்களுக்கு ஒரு தொகை கணிசமாக மீதியாகுது. அதே மாதிரி நம்ம உரிமைத்தொகை பார்த்திங்கன்னா அனைத்து மக்கள்கிட்டையும் ரீச் ஆகிடுச்சிங்க. 1000 ரூபாய்ங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக எல்லாம் சொல்லலாம், எதிர்கட்சியில் வந்து பரப்பலாங்க 1000 ரூபா தானே அப்படின்னு. ஆனால் அதை பயன்படக்கூடிய அவங்களுடைய ஒவ்வொரு லேடிஸையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய அழுத்தத்தை சொல்லுவாங்க. அது சாலை ரோடுகளா இப்போ வந்துட்டு இருக்கீங்களே, பார்த்தீங்கள எப்படி இருக்குது? நீங்களே வந்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் இப்படி எல்லாம் திறமாக நின்றுட்டு உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அது பார்த்தா தான் மகளிர் தான் இந்த நாட்டை ஆள போகிறாங்களே, அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்களே. ஸ்டாலின் அறிவிச்சது எல்லாமே நம்பித்தானே இப்போ நடந்துட்டு இருக்குது. பயன்படுற அளவுக்கு தான் கொடுப்பாரு, அறிவுபூர்வமாக சிந்திச்சு தான் செய்கிறாரு. 450 கோடி வாங்கி வளர்ச்சி பணிகள் எங்கே பார்த்தாலும் வேலைங்க. சாதாரண ரோடில் இருந்துங்க, சாதாரண சாலை வசதி, டிச்சி வசதி, எங்கே பார்த்தாலும் லைட்டு. நீங்கள் 5000 மரக்கன்றுகள் நட்ட ஒரே இயக்கம் இன்றைக்கி இதுதாங்க. வேளாம்பாளையத்தில் 5000 மரக்கன்றுகள். ஸ்ட்ரீட் லைட்டு இவ்வூரில் எங்கே பார்த்தாலும் பகல் மாதிரி எரியுதுங்க. இதை அளவிட முடியாத சாதனைகள்ங்க. இங்கே மக்கள் நலப்பணிகள் ரொம்ப வெகு விமர்சையாக வெகு துரிதமாக செஞ்சு முடிக்கப்பட்டு இங்கே எந்த வேலையும் பெண்டிங் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அனைத்து வேலைகளும் நல்லபடியாக செய்து முடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ந்துருக்கு. இங்கே காலை உணவு திட்டம் இங்கே அனைத்து பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டு நல்லபடியாக செய்து கொண்டுட்டு இருக்காங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு ஒருவேளை உணவு திட்டம் இங்கே எல்லா பக்கமும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டுட்டு இருக்காங்க. 8000 ரூபாய்ங்கும் போது அவங்க எந்த பொருள் வேணால் போய் வாங்கிக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, பழைய பொருள் இருந்தாலும் கொடுத்துட்டு 8000 மதிப்புள்ள கூப்பனை பயன்படுத்தி புது பொருள் எந்த டிவி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன் எதாக இருந்தாலும் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எதிர்த்தரப்பில் பார்த்தா ஒரு பொருள் தான் சொல்லியிருக்காங்க, ஃப்ரிட்ஜு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜு மேக்ஸிமம் எல்லாத்தையும் இருக்கும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அது அவர் ஒரு பொருட்டாகவே எங்கள் தளபதி நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஒருத்தர் முளைப்பாங்க, அது காணாமல் போயிடுவாங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. சில பேர் சில ஈர்ப்புகள்லாம் அவரோட ரசிகர்கள் அவர் பக்கம் செல்கிறாங்க. அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது உங்களுக்கு. அது மாதிரி விஜயை ஒரு பொருட்டை எடுத்துக்க வேண்டாம். அவர் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணுகிற தகுதியை இழந்து விட்டார். மகளிர் உதவி கிடச்சது ரொம்ப பெருமையாக. ஒரு காய்கறி வாங்க சந்தைக்கு போகிறவையோ பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறது, ரொம்ப பஸ்ஸில் மகளிர் ஒரு காய் வியாபாரத்தை கோழி கூட 3 மணிக்கு பஸ்ஸில் போகிறாங்க, ஃப்ரீயாக கொண்டு வராங்க, சந்தை முடிச்சு வராங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மக்கள் ரொம்ப சந்தோஷம். கீழ்மட்ட மக்களுக்கு பிஆர் இளங்கோ ரொம்ப இதாக இருக்கிறாரு. இந்த பெண்கள் உதவித்தொகை இருக்குது பாருங்க, அது ஏராளமான பெண்கள் வாங்குறாங்க. உதாரணத்துக்கு நானே ஒன்று எங்கள் வீட்டுக்காரிக்கே வாங்குகிறேன். அதுக்கு மேலே முதியோர் உதவித்தொகைன்னு ஒன்று இருக்குது. அந்த முதியோர் உதவித்தொகையை நான் வாங்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரி மகளிர் உதவித்தொகை, நான் முதியோர் உதவித்தொகை. ஊழலற்ற ஆட்சி திமுக வாழ்த்தான் கொடுக்க முடியும். அது மிகுந்த உற்சாகமாயிட்டாங்க. என்னைக்கு 2000 அறிவிச்சாங்களோ அன்றைக்கே வாச விட்டு 200 தொகுதிக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது உறுதியாயிடுச்சு. 8000 கூப்பன் தான். அதான் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் என்ன வாங்கலாங்கிறது தயாராகிட்டு இருக்காங்க மக்கள். எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, பக்கத்து வீட்டில் என்ன இருக்குங்கிறத இப்போவே அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணி தயாராகிட்டாங்க. எந்த கடையை அரசாங்கம் நியமிக்குதுங்கிறது அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதிமுக எம்ஜிஆரோட போயிடுச்சு. ஜெயலலிதா காலத்தில் கூட ஜானகி ஜெயலலிதா 2 பேரும் அடிதடி போட்டுக்கிட்டு செத்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு போனவங்க தான். நான் தான் உண்மையான வீட்டுக்காரி, நான் தான் உண்மையான ஜானகி அம்மா. அந்த அம்மா சொல்ல, இந்த அம்மா இல்லை, நான் தான் வீட்டுக்காரி. இந்த மாதிரி வந்த கட்சி அது. அதனால் அதை ஒரு பொருட்டை எடுத்துக்க வேண்டியதில்லை. விஜயா அவர் சினிமா நடிகருங்க. இது என்ன பேச்சு, கரகாட்டக்காரன் வந்திருக்கான்னா இங்கே கூட்டம் வச்சு நிற்க. ஆமாம், நையாட்டி போலக்காரர் வர்றாருன்னு வச்சுக்க, குறைவாக இருக்கும். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.